வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்டங்கள் 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. நேற்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது. தூத்துக்குடி சிவன்கோவில் தெரு, குறிஞ்சி நகர் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. பின்னர் அங்கு விரைந்த மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி நள்ளிரவிலும் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியை பார்வையிட்டு துரிதப்படுத்தினார். தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை, சங்கரன்கோவில், ஆயக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மீட்புப் பணிகளுக்காக ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்கள் அடங்கிய 24 மணி நேர அவசர கால கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்காக 40 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், பூம்புகார் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் 2வது நாளாக இரவிலும் மழை பெய்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் ஆகிய வட்டங்களில் 2வது நாளாக இரவிலும் கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, பாளையம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம், புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் விட்டுவிட்டு மழை பெய்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு 8 மணிக்கு மேல் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம், சானார்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பலத்த மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை சுற்றி வெள்ளம் சூழ்ந்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், காட்டாங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு கனமழை பெய்தது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 22 அடியை எட்டியதை அடுத்து உபரிநீர் திறப்பால் செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. சென்னையில் ஒரு வாரத்திற்கு முன்பு பெய்த கனமழையால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்த நிலையில் நேற்று முன்தினம் முதல் மீண்டும் கனமழை பெய்ததால் ஏரி நீர்மட்டம் 22 அடியாக உயர்ந்துள்ளது. ஏரியின் மொத்த கொள்ளளவான 24 அடியில் 22 அடியை எட்டியதால் உபரி நீர் திறப்பு அதிகரித்துள்ளது. அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் நேமம் ஏரியிலிருந்தும் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் செம்பரம்பாக்கம் ஊராட்சி சான்ட்ரோ சிட்டியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. தாழ்வான இடங்களில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் உடைமைகள் உள்ளிட்டவை தண்ணீரில் நனைந்தன. ஏரிக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதாலும் ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதாலும் செம்பரம்பாக்கம் சான்ட்ரோ சிட்டியில் வெள்ள நீர் புகுந்தது. ஏரியின் நீர்மட்டம் 22 அடி வரை தேங்குவதால் மழைநீர் உள்வாங்காமல் குடியிருப்பு பகுதிகளில் தேங்குவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.